அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்தவர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, சிறந்தவர்களே, நல்லவர்களே, சிராத்துல் முஸ்தகீம் பாலம், சிராத் பாலம். இந்த பாலம் தலைமுடியை விட மெல்லியது, கத்தியை விட கூர்மையானது. இந்த பாலம் நரகத்துக்கு மேலால போடப்படும். இந்த பாலத்தின் நீளம் திக வேகமாக ஓடக்கூடிய ஒரு குதிரை தொடர்ச்சியாக 70,000 வருஷங்கள் ஓடினாலும் அந்த பாலத்தை கடக்க முடியாது, தாண்ட முடியாது. இந்த பாலம் முழுமையாக இருளாகத்தான் இருக்கும். மனிதர்கள் செய்த நன்மைகளுக்கு தக்கவாறு அவர்களுக்கு வெளிச்சம் கிடைக்கும். சிலவங்களுக்கு பெரும் விரலளவு வெளிச்சம் கிடைக்கும், இன்னும் சிலவங்களுக்கு ஒரு மனுஷன் கால அளவு வெளிச்சம் கிடைக்கும், இன்னும் சிலவங்களுக்கு ஒரு மனிதன் அளவு வெளிச்சம் கிடைக்கும், இன்னும் சிலவங்களுக்கு ஒரு ஈச்ச மரத்தின் அளவு வெளிச்சம் கிடைக்கும், இன்னும் சிலவங்களுக்கு ஒரு மலை அளவு வெளிச்சம் கிடைக்கும், இன்னும் சிலவங்களுக்கு மதீனாவில் இருந்த அதன் அளவுக்கு எவ்வளோ தொலை தூரமோ அந்த அளவு வெளிச்சம் கிடைக்கும். பாந்தவர்களே, இந்த சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை கடக்கும் பொழுது கோடான கோடி மக்கள் நரகத்தில் விழுந்துடுவாங்க. சிலவங்க தவண்டு கொண்டு கிடப்பாங்க, சிலவங்க நடந்து கொண்டு கிடப்பாங்க, சிலவங்க ஓடிக்கொண்டு கிடப்பாங்க, சிலவங்க பறவைகளை போட்டு பறப்பாங்க, சிலவங்க மின்னல் வெட்டும் வேகத்தில் கிடப்பாங்க. ஆனால் கோடான கோடி மக்கள் நரகத்தில் விழுந்துடுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த பாலத்தை கடக்கும் பொழுது 3 வகையான பெண்கள் நரகத்தில் விழுந்து விடுவாங்க. முதலாவது விழக்கூடிய பெண் யாருண்டா? கணவனுக்கு மாறு செய்யக்கூடிய பெண், கணவனுக்கு நன்றி கெட்ட பெண். 2வது பெண் அவளை அலங்கரித்து கொண்டு மனம் பூசிக்கொண்டு ஃபிட்டாக உடுத்துக்கொண்டு அந்நிய ஆண்களுக்கு மத்தியில் போகக்கூடிய பெண். 3வது பெண், அன்பார்ந்தவர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, சிறந்தவர்களே, 3வது பெண் கோல் செல்லக்கூடிய பெண். அதே போன்று 4 வகையான ஆண்கள் நரகத்தில் விழுந்துடுவாங்க. முதலாவது ஆண் பெற்றவர்களுக்கு நோவினை செய்யக்கூடிய ஆண், பெற்றவங்களுக்கு முன்னால் சத்தத்தை உயர்த்தக்கூடிய ஆண். 2வது ஆண் ஏழைகளுடைய சொத்தை தின்னக்கூடிய ஆண். 3வது நயவஞ்சகன், முனாஃபிக், 2 முகத்துடையவன். 4வது முத்தகப்பிர், பெருமை அடிக்கக்கூடியவன். இவங்க 4 பேரும் சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை கடக்கும் பொழுது அவசரமாக விழுந்துடுவாங்க.